பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னா செய்திக்குள் நாம் கடந்து போகலாம். விசுவாசி ஒருவர் போதகரிடம் வந்து, ஐயா, நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஒரு அழகிய மரப்பலகை என் கண்களுக்கு முன்பாக தோன்றி ஜெபத்திற்கு தடையாக இருக்கிறது என்றார். போதகர் ஏனென்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், சில நாட்களுக்கு முன்பு அதே போன்ற ஒரு மரப்பலகை என் வீட்டின் முன்பு கேட்பாரற்று கிடந்தது. அதை நான் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். போதகர் சொன்னார், தேவனுக்கும் இடையில் வந்து நிற்பது அதுதான். உடனே அதை உரியவரிடம் கொடுத்துவிடு என்றார். பிரியமானவர்களே, நம்மிடம் மற்றவர்களுடைய பொருளோ பணமோ நகையோ அல்லது வேறு ஏதாவது இருக்குமானால் அதை உடனே நாம் உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஒருவேளை நாம் அதை தற்செயலாகவோ அல்லது துணிந்து அநியாயமாய் வாங்கி நம்மோடு வைத்திருப்போமானால் நம்மை தெளிவாக்கும் இன்றைய மன்னா. லூக்கா 19:8 சொல்லுகிறது, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான் என்று சகைவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த வசனத்தின்படி மற்றவர்களிடத்தில் திரும்ப கொடுத்துவிட்டு தேவ சமூகம் போவோமானால் நமக்கும் தேவனுக்கும் இடையில் எந்த இடைவெளியும் இருக்காது. நம் ஜெபமும் தடையில்லாமல் கேட்கப்படும். பிரியமானவர்களே, சகையு அப்படி செய்ததால் தான் கர்த்தர் அவருக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். கர்த்தர் நமக்கும் நன்மை கட்டளையிட வேண்டுமானால் நாம் மற்றவர்களிடம் நியாயமானபடி நடந்து கொள்ள வேண்டும். ஆமென்.